இன்றைய தியானம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை தம்முடைய மக்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், அது என்னுடைய சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்லிவிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தனிப்பட்ட நபருக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள் சமாதானம் இல்லை, உற்றார் உறவினர்களுக்குள் சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடத்தில் சமாதானம் இல்லை, நாம் வசிக்கிற பகுதிகளிலே சமாதானம் இல்லை, தேசத்திலே சமாதானம் இல்லை. எங்கு பார்த்தாலும் சமாதான குலைச்சலுக்குரிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். சமாதானத்திற்காக கலங்கி போயிருக்கிறீர்களோ, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. நீங்கள் கலங்காமல், நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சங்கீதம் 27:1 தாவீது சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி. நமக்கு தேவையில்லாத பயமோ தேவையில்லாத கலக்கமோ வேற எதன் மேலேயும் இராதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவரையும் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் நம்பி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் எந்தவித பயமும் கலக்கமும் நம்மை மேற்கொள்ளாது. பிரியமானவர்களே, சங்கீதம் 11:1 தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போய் என்று சொல்லுகிறீர்கள்? சூழ்நிலை காட்டி நம்மளை பயமுறுத்தலாம் சத்துரு, ஆனால் நாம் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் நமக்கு வாக்கு கொடுத்தவர் சமாதானக்காரனர், அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் இந்த பூமியில நமக்கு அவர் சொல்லிட்டார். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறிவிட்டார். அவர் ஜெயிச்சிட்டா அவருடைய பிள்ளைகளாகி நாமும் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறோம். மந்திர கிரியைகள், பில்லிசூனிய கிரியைகள், ஏவல் கட்டுகள், இன்னும் சிறையிருப்புகள், அடிமைத்தனங்கள், போராட்டங்கள், இவைகளின் மத்தியிலே நான் வாழ்கிறேனேன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா? உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சூழ்நிலை நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பிட்டார். ஆனால் மரித்த இயேசுவை பார்ப்பதற்காக கடந்து சென்ற மகதலேனா மரியாளுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமாகி தன்னுடைய சீஷர்களிடத்தில் போய் தான் கண்டதையும் அவர் சொன்னதையும் அறிவிக்கும்படிக்கு அவள் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு கடந்து வருகிறாள். அவள் வந்து அறிவிப்பு கொடுக்கிறாள். அதே நாள் சாயங்காலத்தில் யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் எல்லாரும் பூட்டப்பட்ட கதவுகளுக்கு உள்ளே இருக்கிறார்கள். பூட்டப்பட்ட கதவுகளுக்கு நடுவிலே இயேசு வந்து அவர்களுக்கு சொல்லுகிற முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அவர்கள் சூழ்நிலையை கண்டு யூதர்களுக்கு பயந்து எங்கு தங்களையும் அழைத்து சென்று கொன்று போடுவார்களோ என்று பயந்து பூட்டப்பட்ட கதவுகளுக்கு உள்ளே அவர்கள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிற சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கடந்து போகிற பிரச்சனைகளின் நடுவில் இயேசு வந்து நம் நடுவிலே நின்று நமக்கு சமாதானம் என்று இன்றைக்கும் நமக்கு சொல்லுகிறார். யோவான் 20:21 கூட இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதே அதிகாரம் 26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு தோமாவுக்காக
அவர்கள் நடுவிலே வருகிறார். பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளுக்கு நடுவிலே வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் நடுவிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் கடந்து வந்து, மகளே மகனே, நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய், பயந்து கொண்டிருக்கிறாய், நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரே, நாங்கள் உபத்திரவத்தை கண்டு நாங்கள் பயந்து இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் எங்களுக்கு சமாதானம் இல்லப்பா. தயவு செய்து உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சீஷர்களை சமாதானத்தினால் தைரியப்படுத்தி, அவர்களை உற்சாகப்படுத்தி, அவர்களை உம்முடைய வல்லமையினால் ஊழியத்தை செய்ய வைத்தீரே, அதே பலத்தினால், அதே சமாதானத்தினால் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே நீ செய்ததற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.